ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் செய்தியை படித்து கொண்டு வருகிறோம், தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆவியானவரும் திருச்சபையும் என்ற தலைப்பின் கீழாக நல்ல செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். ஹோப் டிவியின் மூலமாக ஒளிபரப்பாகும் இந்த செய்திகள் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லங்களையும் நாடி வருவதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கும் அநேகர் செல்ஃபோனில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த சத்தியம் நிச்சயமாக அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணட்டும். நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்களும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் செய்கிற வேலையை செய்கிறீர்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஆகவே தான் உங்களுக்கு டிஜிட்டல் மிஷினரிஸ் என்ற ஒரு தலைப்பையும் நாங்கள் கொடுக்கிறோம். இப்படி செய்வதன் மூலமாக ஹோப் டிவியின் மூலமாக நீங்களும் உடன் பங்காளிகளாய் மாறுகிறீர்கள். போ, அனுப்பு, கொடு, இந்த 3 வேலை ஊழியத்தின் அடிப்படையாக இருக்கிறது. உங்களால் முடிந்தால் நீங்கள் ஊழியத்தை செய்ய நீங்கள் தனிநபராக கடந்து போங்கள். ஹோப் டிவி உங்களுக்காக உதவி செய்கிறது. கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால் உங்களுடைய காணிக்கைகளை எங்களிடத்தில் அனுப்புங்கள். இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் அது தாங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. அனுப்பு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் நபர்களையும் இந்த ஹோப் டிவி ஊழியத்துக்காக அனுப்பும்படியாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போ, அனுப்பு, கொடு என்ற பகுதியில் நீங்களும் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். தேவன் இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவரும் திருச்சபையும். வாருங்கள், என்னோடு கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாரும் ஒரே தேவனுடைய பிரமாணமும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் திருச்சபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவரும் சபையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்னங்க கிறிஸ்டியானிட்டி என்ன தலைவர் குழப்பமாக இருக்குது. ரோமன் கத்தலிக்னு சொல்கிறாங்க, ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, இது அதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதற்கு இத்தனை வித்தியாசங்கள்? ஒரு இடம் இருந்தால் போதாதா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே மெதினா மெக்காவுக்கு போனால் தான் பரலோகம், எல்லாருமே எருசலேமுக்கு போனால் தான் பரலோகம், எல்லாரும் காசி ராமேஸ்வரம் போனால் தான் பரலோகம் சொன்னால் எவ்வளவு கஷ்டம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அறை வீட்டு கதவை பூட்டி கொண்டு தனிமையாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எங்கே 2, 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே வாசம் பண்ணு சொன்ன அதே ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் உலாவுவார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுவே ஒரு திருச்சபையாய் மாறுகிறது. யுகங்கள் நெடுகிலும் ஒவ்வொரு திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த திருச்சபையின் மூலமாக ஊழியத்தை செய்தார். வால்டன்ஷியர்கள் என்று சொல்லி நீங்கள் எடுத்து பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திருச்சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி அதற்கு விசேஷமான ஊழிய பங்கை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய பங்கு என்ன? முத்தூதின் செய்தியை இந்த உலகம் எங்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3 தூதின் செய்திகளை ஆவியானவர் அந்த வேலையை செய்கிறார். நாம் ஒருவர் மேலும் ஆவியானவர் செயல்படுவதும் அல்லாமல் சபை என்ற ஒரே சரீரத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். சபையிலே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அதனால தான்
இயேசு பார்க்கிறாரு சபையில் ஓய்வு நாள் அன்னைக்கு எல்லாரும் வாங்குறதும் விற்கிறதுமா இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் கோவப்பட்டு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, அதை கல்லறை குகையாக ஆக்குறீங்களான்னு சொல்லி, வியாபார ஸ்தலம் ஆக்குறீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து அடித்து எல்லாரையும் உருட்டி வெளியே தள்ளுறாரு. சபையிலே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போராதிருங்கள். சபை உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் சபையை ஒருமுகப்படுத்துகிறார். சபை கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க உதவுகிறது. சபை ஞானமுழுக்கின் மூலமாய் ஒன்றாய் இருக்க உதவுகிறது. சபையிலே தேவனுடைய வார்த்தையை மேம்படுத்த ஐக்கியப்பட்டிருக்க உதவுகிறது. சபையிலே கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டு அந்த கோட்பாடுகள் வேதத்தின் அடிப்படையில் இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் சபை ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடு முழுவதுமாய் தீர்க்கதரிசிகள் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாடு முழுவதுமாய் அப்போஸ்தலர் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். இவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டுமான பணியில் கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மேலே எல்லாரும் இசைவாய் மாளிகையாய் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே ஒரே வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரே திருச்சபையாக இயேசு மூளைக்கல்லாக கட்டப்பட்டு அவர் மேல் நாம் மாளிகையாக சித்திர வேலையாய் கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை இங்கே அழகாக நாம் படிக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் இயேசுவிடம் நம்மை வழிநடத்தும் வேலை ஆவியானவர் செய்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் இயேசுவிடம் வழிநடத்த வேலையை செய்வதற்கும் ஆவியானவர் அந்த வேலை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த செயல்முறையில் ஜீவனுள்ள கற்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். அப்போனா ஒவ்வொரு கல்லும் பேசும்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யலைன்னா கற்கள் பேசும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவ கற்களாக இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவோடு எந்த அளவு ஒன்றிணைகிறோமோ அந்த அளவு நாம் சகோதர சகோதரிகளோடு நாம் ஒன்றிணைகிறோம். இயேசுவோடு நாம் நெருங்க மற்ற விசுவாசிகளோடு நாம் நெருங்கிய அன்பிலே வெளிப்படுகிறோம். ஆகவே விசுவாசிகள் என்ற சமுதாயத்தை நாம் ஒன்றிணைந்து கச்சிதமான ஒரு கட்டிடத்தின் அங்கமாக நாம் இருக்கிறோம். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒரே திருச்சபை, அப்படி தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நாம் ஒரே சரீரமாவதற்கு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் என்று நாம் நம்புகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே சரீரமாய் இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். இந்த சபையில் நாம் ஒன்றிணைப்பதற்கு கிறிஸ்து தான் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞானமுழுக்கம் என்று சொல்லி என்னுடைய உள்ளான விசுவாசத்தை வெளிப்படையான செயல்முறையாய் காட்டுவதுதான் ஞானமுழுக்கு. அந்த ஞானஸ்தானத்தை எடுத்து திருச்சபையில் அங்கத்தினராய் நான் மாறுகிறேன். 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையிலாயினும் சுயாதீனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எது வேணாலும் சரி, இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கு நாம் நல்ல பிள்ளையாய் மாறுவதற்காக சபை என்ற ஒரு இடத்துல பொதுவாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வந்த பிறகு மறுபடியுமாய் மொழியோ ஜாதியோ பிறப்போ எதை வைத்து நாம் பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சபை என்னும் சரீரத்தில் ஒரு அங்கமாவதாக புது விசுவாசி காட்டும் ஒரு பொதுவான செயல்தான் ஞான ஸ்நானம். மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் என்றால் என்ன? கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டபடி பழைய வாழ்க்கைக்குள் நாம் மரிக்கிறோம். அதனால தான் ஞான ஸ்நானம் பண்ணும் பொழுது தண்ணிக்குள்ளாக நாம் முக்கிறோம். அதை தொட்டி ஒரு கல்லறை, தண்ணிக்குள்ளே முங்கும் பொழுது பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு முழுக்கு போடுகிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம் கிறிஸ்துவோடு கூட. தண்ணிலேருந்து மேலே வரும்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல புதிய வாழ்க்கையில் நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். இவ்விதமாய் பாவத்துக்கு நாம் இனி அடிமை இல்லை, இயேசுவுக்கு நாம் சுதந்திரவாளி என்று சொல்லி நாம் வெளியே வருகிறோம். இந்த உலகத்துக்கு நாம் இந்த பாவ வாழ்க்கையை கொடுத்துவிட்டு கிறிஸ்துவோடும் அவருடைய சபையோடும் என்றைக்கும் இணைந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்பதே ஞான ஸ்நானம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்நானம் எப்பொழுதுமே எடுப்போம், ஆனால் இயேசுதான் இந்த உலகத்தினுடைய இரட்சகர் என்று சொல்லி அந்த ஞானத்தை பெறும் பொழுது அந்த ஞான ஸ்நானம் ஒரு முறை தான் எடுப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இயேசுவின் சரீரமாய் நாம் இருக்கும் பொழுது ஜீவ கற்களாக நாம் கட்டப்படுகிற ஒரே சரீரமான அந்த சபைக்குள்ளாகவும் உங்களை அழைக்கிறேன். இந்த சபையினுடைய தலை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இந்த சபையிலே நாம் ஒவ்வொருவரும் கற்களாய் கட்டப்படும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஆவின் கனிகளை வெளிப்படுத்துவோம். இதுவே சபையின் நோக்கமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக சபையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு விசுவாசனுடைய வேதாகமம் ஒரு விசுவாசனுடைய ஒற்றுமையை எப்படி வெளிப்படுத்துகிறது? யோவான் 17:17 நான் வாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசிகளின் ஒற்றுமையை வேதாகமும்
எவ்வாறு பலப்படுத்துகிறது என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், அது ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவருடைய கிருபையினாலே கட்டப்பட்டு வருகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவை அறியும்படி அது செய்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யிலிருந்து உண்மையை அது பிரித்து காட்ட அது உதவுகிறது. சபை இயேசுவை அறியும்படி செய்கிறது. பொய்யிலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஏசாயா 8:16 ஒவ்வொரு எழுப்புதல் மற்றும் மறுமலர்ச்சியின் மையமாக திருச்சபை காணப்படுகிறது. வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் ஜீவனுள்ள வார்த்தைக்கும் எழுதப்பட்ட வார்த்தைக்கும் உள்ள ஒற்றுமையை கொண்டு வருகிறார். ஜீவனுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்து, எழுதப்பட்ட வார்த்தை வேதாகமும். இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டும்படியாக சபை இந்த பூமியிலே நிலைத்திருக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் என்று சொல்லப்படுகிறது. சபை என்ன பண்ணணும்னா, தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. சபை ஏற்றுக்கொள்ளும் எல்லா நம்பிக்கைகளுமே கோட்பாடு ஆகும். கோட்பாடின் ஒற்றுமையை சபை ஒற்றுமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஒற்றுமை சபைக்கு தேவைப்படுகிறது. இயேசு யோவான் 7:17 சொல்லுகிறார், இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சோதித்து பார்க்கும்படி வலியுறுத்துகிறார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது கூட சபையை உயர்த்தி பிடித்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. இயேசு வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து வசனம் வாசித்து, இன்றைக்கு உங்கள் கண்முன்பாக இந்த வசனம் நிறைவேறுன்னு சொல்லி வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாங்க, கோபப்படுறாங்க. சபை இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையிலே சொல்லப்பட்ட உபதேசம் எதனால் உண்டாயிருக்கு என்பதை சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி இயேசு கேட்கிறார். ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 அதை வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரோக்கியமான உபதேசத்திலே பேசும்படி பவுல் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். சபையை இணைக்க பரிசுத்த ஆவியானவர் உபயோகப்படுத்தும் கோட்பாடு வேதத்தின் அடிப்படையிலானது. ஏசாயா 8:20 வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சாட்சியாகமும் தீர்க்கதரிசியின் ஆவியின் வரமாயிருக்கிறது. செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசிப்பதெல்லாம் வேதமாகிய இந்த பரிசுத்த வேதமத்தையும் சாட்சியாகமாக சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் வரமாகிய எலன் ஒயிட் அம்மையாரின் எழுத்துக்களும், இது இரண்டுமே முக்கியம். இவை விட்டு யார் எதை பேசினாலும் அவளுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லி இந்த சபை விசுவாசிக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். திருச்சபை என்பது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றிணைக்கப்பட்ட சபையில் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலில் முதல் விளைவே மிஷினரியின் பிரசங்கத்தின் வாயிலாக வந்ததாகும். 3000 பேர் அதில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒன்றிணைக்கப்பட்ட சபை தன்னைத்தானே ஒரு கட்டிடத்துக்குள்ளாக வரையறுத்து கொள்ள கூடாது. அது வெளியே சென்று சமுதாயத்துக்குள் பிரசங்கிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் சபை வெளியே செல்ல வேண்டும். எவ்வாறு முதல் கிறிஸ்தவர்கள் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்பாக ஒன்றாயிருந்து பின்பு ஊழியத்துக்காக பிரிந்து போனார்களோ, செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை மூலமாக சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் சபையாய் இணைந்திருங்கள், ஆனால் சபைக்குள்ளே இருக்காதீங்க, வெளியே சென்று ஊழியம் பண்ணுங்க. வாரத்தில் 6 நாள் வெளியே ஊழியம் செய்யுங்க. வாரத்தின் 7ஆம் நாள் ஊழியத்தின் விளைவாக அந்த அறுவடை கொண்டு வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள்.
அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆதி திருச்சபை. காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆதி திருச்சபை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை. வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜன பண்ணினார்கள். ஆதி திருச்சபை. தேவனை துதித்தார்கள். ஆதி திருச்சபை. ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபை ஆவியானவர் மூலமாக பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றதினாலே ஆவியானவரும் திருச்சபையும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த குணங்கள் எல்லாரும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். எலன் ஒயிட் அம்மையார் மூலமாக ஆண்டவர் உரைக்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆச்சரியமான கிருபை. ஜூலை 22. திராட்சை செடி பல கிளைகளை கொண்டுள்ளது. எல்லா கிளைகளும் வெவ்வேறாக இருந்தாலும் அவைகள் சண்டையிடுவது இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டுள்ளது. எல்லா கிளைகளும் தங்கள் ஊட்டத்துக்கு ஒரே ஆதாரத்தை கொண்டுள்ளது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரிடம் இருக்க வேண்டிய ஒற்றுமையை பற்றி இந்த உதாரணம் கூறுகிறது. தங்களுடைய பல்வேறான வேலைகளிலும் சரீரம் ஒரே தலையை கொண்டுள்ளது. ஒரே ஆவி பல வகைகளில் அவைகளில் வேலை செய்கிறது. வரங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அவைகள் இசைவான செயல் இருக்கிறது. திராட்சை செடியில் ஒவ்வொரு பழமாய் பழுத்து கொண்டே வரும். அது வேறு பழம், இது வேறு பழம் கிடையாது. இது பழுத்தது, இது பழுக்க போகிறது. எல்லாமே ஒரே ஊட்டச்சத்திலிருந்து தான் வருகிறது. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி தான் வருகிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யார் என்பதை காட்டுவதற்கு சபை இடமல்ல. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வதுதான் சபை. நீங்கள் 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா அந்த சபையில் மூப்பராக இருக்கிறீங்களா? சர்ச் மேனல் எடுத்து படித்து பாருங்கள். 11 மாதம் தான் ஒரு எல்டர் சர்ச்சில் இருக்கணும். அடுத்த 11 மாதத்துக்கு இன்னொரு எல்டரை வச்சுட்டு அமைதியாக கீழே உட்காந்துக்கிட்டு டீக்கனாக மாறிடணும். பெருமை பாராட்டாதீங்க. இயேசு தான் உயர்ந்திருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் தாழ்ந்து படித்திருக்க வேண்டும். ஆவியானவரும் திருச்சபையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் எல்லாருமே சமம், எல்லாருக்கும் வரங்கள் என்று, எல்லாரும் ஆவிகளை கனிகளை கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆவியானவரும் திருச்சபையும் குறித்து நாங்கள் படித்தோம். ஆவியானவரை எங்களுடைய திருச்சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் படித்துக்கொள்ள நாங்கள் ஒற்றுமையில் நிலைத்திருக்கு, தாழ்மையிலே நிலைத்திருக்கு, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கு, ஆவியின் வரங்களை பெற்று ஆவியின் கனிகளை கொடுக்க எங்களை பயன்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்களிடத்தில் இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் டிஜிட்டல் மிஷனரியாய் மாறுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.